ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. அருள் தரும் உன் விஷிகள், அமுதமே உன் மொழிகள், கருணைதான் உன் வழிகள், கலைந்திடும் பெரும் பழிகள். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சென்னை வெயில் எல்லோரும் வெளியில் வர முடியாமல் பண்ணது போல் இருக்கு. நமது கடந்த வகுப்பில் அம்மாவுடைய சீடர் ராஜனுங்கிறவர், கடந்த வகுப்பில் கடைசியாக பார்த்தது, ராஜனுங்கிறவர் அம்மாக்கிட்ட கேட்குறாரு, அம்மா முதல்லலாம் ஜப தியானத்துக்காக உட்கார்ந்த உடனே மனது ஒன்றுபட்டு அமைதி ஆகிறது. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை, என்னான்னு தெரியல அப்படின்னு கேட்குறாரு. அது அம்மா அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஆமாப்பா, நீங்கள்லாம் அவர் சிந்தனையில் வாழணும்னு வந்திருக்கீங்க. அவருடைய காரியங்கள் நிறைய இருக்குது, அது உலகத்துக்கு போய் சேரணும். அந்த காரியம் சேர்றதுக்கு உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன ஒரு பணி கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேற வரைக்கும் அவர் அந்த பூர்ண இதை உங்களுக்கு தரமாட்டார், அனுபவத்தை தரமாட்டார். அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ஆன்மீக அனுபவம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கியோ, எங்களோட இருந்து எனக்கு என்ன சேவை பண்ணிகிட்ருக்கியோ அதை நீ தொடர்ந்து பண்ணு போது. பட் முதல் மாதிரி மனசு ஒன்றுபடலைன்னு நீ வருத்தப்பட வேண்டாம். பண்ணுற சாதனையையும் நீ நிப்பாட்டிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம உதாரணமாக எப்படி குருதேவர் தனது மரணத்துக்கு முன்னால் சாமிஜிக்கிட்ட அந்த அனுபவத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த சாமிஜி அந்த அனுபவத்திலேயே திளைத்திருக்கணும்னு ரொம்ப கேட்கும்போது குருதேவர் இல்லை, இந்த தெய்வ பணி இருக்குது, அந்த பணியெல்லாம் முடிஞ்சக்கப்புறம்தான் உனக்கு அந்த ஒரு அனுபவம் திருப்பி கிடைக்கும், அது வரைக்கும் நீ வருத்தப்படாமல் நீ காரியத்தை செய்யுங்கிறார். அதே போல் சாதாரண மக்களுக்கும் நமக்கும் சில நாட்களில் அப்படி அமையலாம், சில நாட்களில் நல்லா இருக்கும். ஜபத்தியான் பண்ணணும் உட்காரும்போது மனது ஒன்றுபட்டு சந்தோஷமாக இருக்கும். சில நாட்களில் அவ்வளோ ஒன்றுபடாது, பல விஷயங்கள் மனதுக்கு அலைக்கழிக்கும் மனது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை, அந்த சாதனையை விட்டுடக்கூடாதுங்கிறதுல அம்மா உறுதியாக இருக்காங்க. ஸோ அதை கடந்த வகுப்பில் பார்த்தோம். அம்மாவுடைய மெயின் இதுதான், எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கை இழந்துடக்கூடாது, தெய்வத்தை சார்ந்து இருக்கணும். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் நாம் இறைவனை சார்ந்து இருக்கணும். அது எப்படி இருக்கணுங்கிறதுக்காக அம்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்களை இப்போது நம்ம பார்க்கலாம். சுவாமி ஈசானானந்தர் அவருடைய தன்னுடைய குறிப்புகளிலிருந்து கொடுக்கிறார். 1919 பிகினிங்கில் ஜனவரியில் ஏதோ ஒரு டைமில் ஜெயராம்பாடியிலிருந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த ராதுவுக்கு, அம்மாவுடைய தம்பி பொண்ணு ராது, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இங்கே இருந்தால் வைத்தியம் பார்க்குறதுக்கு கஷ்டம், அதனால் கல்கத்தாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணி கல்கத்தாவுக்கு போகிறாங்க.
அங்கே அம்மாவுடைய வீட்டில் மாயர்பாடின்னு சொல்லுவாங்க. சாரதானந்தர் அவருக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாரு. வழக்கமாக அம்மா அங்கே தான் தங்குறதுண்டு. 1911 அங்கே தான் தங்குறதுண்டு. அங்கே போய் 1 மாதம் கூட ஆகலை. அந்த ராதுவுக்கு என்னென்னமோ வைத்தியம் பண்ணாங்க. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு உடம்புல தொந்தரவு இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அது ஒரு மகாமாய அவதாரம்னு அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்கா. சரி, கை காலெல்லாம் வலிக்குதுங்கிறாங்க. அதுக்காக ஒரு நல்ல டாக்டரை கூப்பிட்டு வர்றாங்க. ஒரு 2 நாள் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இது எனக்கு வேண்டாம், எனக்கு இன்னொரு டாக்டர் கூப்பிட்டுவான்னு அப்படியெல்லாம் சொல்லுவாள். ஒன்று மாற்றி ஒன்று. கல்கத்தாவை தான் அந்த காலத்தில் இந்தியாவினுடைய கேபிட்டல். அங்கே இருக்கிற நல்ல டாக்டருங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவளுக்கு ஏதோ வைத்தியம் பண்ணாங்க. ஓரளவு சரியாகிற மாதிரின்னு சொல்லுவாள். அப்புறம் மறுபடியும் இல்லை, எனக்கு இது பிடிக்கலை, இது எனக்கு ஒத்துக்கலைம்பா. சரி, எப்படியோ இங்கே இருந்தால் இதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கங்கிறதுனால கல்கத்தாவில் இருந்துக்கலான்னு முடிவில் போகும்போது 1 மாதம் கழித்து 1919 பிப்ரவரி மாதம் இறுதியில் அவன் அன்னியார்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த இடம் எனக்கு பிடிக்கல, ஒரே சத்தமாக இருக்குது. அப்போ அவள் இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நாம் கிராமத்துக்கே போயிடலாம், கோயில்பாறை இல்லைன்னா ஜெயராம்பாடிக்கு போயிடலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அம்மா சொல்கிறேன், என்னம்மா இப்போ தான் அங்கேருந்து வந்தோம், உனக்கு வைத்தியத்துக்காக தான் வந்தோம், நீ இப்படி பண்ணால் இப்படி? அவள் கேட்கலை, உறுதியாக நின்றுக்கிறேன், பிடிவாதமாக இருக்க. அம்மா உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். இவன் என்ன சொல்கிறா, 2 நாள்லேயே நம்ம போய் கிளம்பணும், அங்கே போயிடணும், இந்த இடம் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு கஷ்டம். அம்மா உடனே சாரதானந்தரை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, அவரும் சரிம்மா, அவள் எந்த இடத்துல சந்தோஷம் விரும்புகிறாளோ நம்ம அப்படி இதை பண்ணுறோம், அப்படியே ஆகட்டும், உங்களுக்கு தான் சிரமம். ஆனால் அம்மா 1960 அம்மா காலம் ஆகிடுறாங்க. ரொம்ப வயசான காலம் அப்போது அம்மாவுக்கு. ஒவ்வொரு வாட்டி போய் வரும்போது அம்மா கூட 10 பேர் போகிறாங்க. பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும், பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். இது ரொம்ப சிரமம். இருந்தாலும் இந்த பொண்ணு பிடிவாதம் இருக்கிறதுனால சரின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு கூட போகிறதுக்கு அந்த பிரம்மச்சாரிகளும் சேவக்களும் உடனே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு வேலையை அங்கேயோ 2-3 நாள் போயிருந்தால் இவங்களுக்கு சிரமம், உடனே கிளம்ப முடியாது. ஸோ இந்த விஷயம் சொன்ன உடனே இந்த ஈசானானந்தர் அம்மாக்கிட்டேயே சேவை பண்ணிகிட்டு இருந்தவர் ஒரு 4 நாள் வேலூர் மடத்துக்கு போய் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வர்றாரு. அவர் அடுத்த நாள் இன்னொரு ஆள் கூப்பிடுறாரு, அம்மா உங்களை உடனே வர சொல்கிறாங்க. அவன் திரும்பி வர்றான். என்னம்மா ஆச்சு அப்படின்போது, அம்மா அந்த ஒரு ரூமில் பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வயசில் அம்மாவே பொருட்களெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாருப்பா, இந்த பொண்ணு ராது உடனே ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் திருப்பி நாளைக்கு ஊருக்கு போகணும், என் கூட வர்றதுக்கு இப்போ உடனே அந்த சேவகங்கள் இல்லை, நீ வர்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா அப்படிங்கிறாங்க. அம்மாவுடைய சீடர் தான். இவர் சொல்கிறார், என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் விருப்பம் எதுவும் அதுதான், நீங்கள் எப்போ எங்கே கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு தயாராக தானே இருக்கேன், நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிற. நல்லதப்பா, இந்த பொண்ணோட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம நாளைக்கு கிளம்பணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிவிட்டு நாளைக்கு கிளம்பி அது 1 நாள் கழித்து சேர்றாங்க. கோயில்பாறாவுக்கு சேர்றாங்க. சேர்ந்த இடத்துல அம்மாவுடைய அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எவ்வளோ சிரமங்களை எப்படி சமாளிக்கிறாங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். சேர்ந்து ஒரு கொஞ்ச நாளில் அவள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால், மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த லோக்கலில் எந்த டாக்டர் இருக்கோ அவங்கள பார்த்து அவங்கள வச்சு வைத்தியம் பண்ணுறாங்க. அது அந்த பாங்கூராவிலேருந்து ஒரு டாக்டரு, இன்னொரு இடத்துலேருந்து ஒரு டாக்டர் வர்றாங்க. அந்த டாக்டர் ஏதோ மருத்துவம் பண்ணுறாரு, ஆனால் இவளுக்கு திருப்தி இல்லை. இந்த நேரத்தில் அம்மாவுடைய மற்ற தம்பியோடைய பெண்கள் இருக்காங்க. ஒன்று நளினி, இன்னொன்று மாக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணு.
அந்த மாக்குவுக்கு ஒரு பையன் இருக்க, ஒரு 2 வயசில் ஒரு பையன் இருக்க. அந்த மாக்குவோ ராதுவோ போல் இன்னொரு கொஞ்ச நாளில் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு. அந்த நளினி அம்மாவுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. நீங்கள் நம்ம அம்மாவுடைய லைஃப்பை புரிஞ்சிருந்தால் நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு வாழ்க்கையில் தான் இருந்துகிட்ருப்பாங்க. அம்மாவுடைய தம்பி காலமாகிறதுக்கு முன்னால் அம்மா கிட்ட அவனோட தம்பி ஒய்ஃபையும் அந்த பிறக்க போகிற பொண்ணையும் நீ தான் பார்த்துக்கணுன்னு வேண்டிக்கிட்டு போகிறாரு. அவன் தம்பி இறந்து போயிடுறார். அந்த இறக்கும்போதே அந்த அதிர்ச்சி மறுபடியும் சில காரணங்களால் அம்மாவுடைய தம்பி ஒய்ஃபுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஆகி போயிடுது. அது பிறந்தக்கப்புறம் இந்த ராது அவளுக்கும் அதே மாதிரி குணங்கள். ஸோ இந்த செயின் ஆஃப் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அந்த ராதுவோட அம்மா இவங்களோட எப்போ பாரு ஏதோ சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி மனசு சரியில்லாத இருக்கும்போது ஒரு ஜெயராம்பாடியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கோயில் இருக்குது, ஒரு காளி கோயில். அது எல்லோரும் ஒரு நம்பிக்கையோட அந்த காளி கோயிலில் போய் பூஜை பண்ணி அந்த அம்மாளுக்கு ஒரு தாயத்து, அங்கே இருக்கிற தாயத்தை வந்து அங்கே அம்மா கையில் போட்டு அதை கொண்டு வந்து யாருக்கு இந்த மாதிரி நோய் இருக்கோ அவங்களுக்கு போட்டால் அவங்களுக்கு குணமாகுங்கிற ஒரு நம்பிக்கை. நம்ம இடத்துல நிறைய இடத்துல அப்படி இருக்குது. சில இடங்களெல்லாம் அதுக்காகவே இருக்குது. கேரளாவில் சோட்டானிக்கரை இருக்குது, அந்த மாதிரி சில இடங்களெல்லாம் இருக்குது. வட இந்தியாவில் அது இருக்குது. சில மக்கள் இந்த ஏர்வாடிக்கு போவாங்க, அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி இந்த நளினி சொல்கிறான், அம்மா இவன் எப்போ பாரு படுத்து படிக்க இருக்கா, சாப்பிட்றதெல்லாம் நல்லா தான் இருக்கா, ஆனால் எப்போ பாரு நோய் படுத்து படிக்க இருக்கா, மனசு சரியில்லை, அதனால் நீ அவங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்த மாதிரி அந்த காளி கோயிலில் போய் பூஜை பண்ணி அந்த தாயத்தை கொண்டு வந்து இவளை கட்டினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. அம்மா உடனே இந்த பரதனை கூப்பிட்டு சேவக்கு கூப்பிட்டு, அப்பா இவன் நான் கரெக்டாக தான் சொல்கிறான்ப்பா, நீ நாளைக்கே போய் அந்த பூஜை கொடுத்து அதை வாங்கிட்டு வா, ஏன்னா இந்த கஷ்டத்தை சூழ்நிலையிலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வரணும். அம்மா எப்படி ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு பெண் மாதிரி யார் எது சொன்னாலும் நம்பி அதை பண்ணுறாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். நீ நாளைக்கே போயிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் இவர் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறார். அப்போல்லாம் ஒன்றும் சைக்கிள் இல்லைன்னா மாட்டு வண்டி இப்படி தான் போக வேண்டும். அது 25-30 கிலோமீட்டர் இருக்குது. இவன் கஷ்டப்பட்டு சைக்கிளில் போய் ஒரு நாள் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தங்கி, ஆரம்பாக்குன்னு ஒரு இடம், இப்போ கூட ஜெயராம்படி போகணுன்னு அது வழியில் தான் போகணும். தங்கிட்டு அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அந்த காளி கோயிலுக்கு காலையிலேயே போய் அந்த தாயத்தை வாங்கி பூஜை எல்லாம் பண்ணி அந்த காளி அம்மா கையில் போட்டு அதை திருப்பி வாங்கி அது பிரசாதமாக அதோட கொஞ்சம் பூட்களை எடுத்து திரும்பி வந்து ராத்திரி வந்து ஜெயராம்படி வந்து சேர்றார். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை பாருங்க. வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, இது நிலத்தில் வைக்கக்கூடாது, இந்த பூஜை பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கு நேரடியாகவே கையில் தான் போடணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு அதனால் வெளியில் வந்து ஒரு மரத்தில் கட்டி வச்சுடுவாங்க. மறுநாள் காலையில் இவளை முறைப்படி பூஜையெல்லாம் பண்ண வச்சு குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிவிட்டு இவளை கூப்பிட்டு அம்மா அதை போட்டு விடுறாங்க. அம்மாவுக்கு ஒரு திருப்தி, நிம்மதி. அவ்வளோ நல்ல சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு இருக்கா. சரி இதோடு அதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் உடம்பு சரியில்லை, எனக்கு டாக்டர்கிட்ட போகணும். அம்மா மறுபடியும் அம்மா இப்போ தான் அதெல்லாம் கல்கத்தாவிலையும் மருந்து கொடுத்துருக்கு, அந்த மருந்து இருக்குது, இங்கே லோக்கலில் கொடுத்த அந்த மருந்து இருக்குது, அது இல்லாமல் இந்த தாயத்து காளி கோயிலேருந்து தாயத்தை கொண்டு வந்து பட்டது அது இருக்குது, மறுபடியும் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அம்மா வர்றான். அந்த சுரபாலா வந்து, நீங்கள் இப்படியே சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி, கல்கத்தாவில் பொண்ணுக்கு எல்லா வசதிகளும் இருந்தது, அவன் பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இங்கே கூட்டி வந்துட்டீங்க, இப்போ இவளுக்கு இவ்வளோ வைத்தியம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, அவளுக்கு உடம்பு சூடாக இருக்குது, தலை சூடாக இருக்குது, அவன் தலையில் குளிர்ச்சி ஆகிட்டா நல்லா ஆகிடும், அதனால் தலையில் வந்து ஐஸ் கட்டி வச்சுட்டா சரியாயிடும் அப்படின்றான்.
மறுத்து பேசினாலும் அம்மாவோட சண்டைக்கு வருவான். அப்போ உடனே அம்மா இந்த ஷீடரை பார்த்து, இது அடுத்த வைத்தியம், அப்பா இவ கரெக்டாக தான் சொல்கிறப்பா, நீ நாளைக்கே போய் ஐஸ் கட்டியெல்லாம் வாங்கிட்டு வா அப்படிங்கிறான். அது ஐஸ் கட்டி அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடைக்கிறதில்ல இந்த காலத்து மாதிரி. அது பாங்கூராவில் கிடைக்கும். பாங்கூராவது 35-40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். சரி, பாங்கூரை போய் தான் வாங்கணும்மா அப்படின்னா, நீ எப்படியோ போய் நீ வாங்கிட்டு வா அப்படிங்கிறான். இவன் மறுநாள் காலையில் சைக்கிளில் ஒரு 20 கிலோமீட்டர் போய், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வண்டியில் போய் பாங்கூராவில் போய் ஒரு பக்தர் வீட்டில் தங்கி, மறுநாள் அந்த ஐஸ் எல்லாம் நல்லா பேக் பண்ணுவாங்க. ஏதோ அந்த காலத்தோடைய பேக்கிங் மெத்தடில் பண்ணி 20 கிலோ ஐஸ் பெரிய அதை வாங்கி மீது அதை சைக்கிளில் கொண்டு மறுநாள் அம்மா வீட்டுக்கு சேர்றார். இதை பார்த்த உடனே அந்த சுரபாலாவுக்கும் ராதுவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு ஒரு திருப்தி, அப்பா இதோட எல்லாம் சரியாயிட்ட போதும்னு சொல்லி மறுநாள் காலையிலிருந்து சின்ன சின்ன ஐஸ் பீஸ் பண்ணி ஒரு குடுவையில் போட்டு இவன் தலையில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் நல்லபடியாக இது பண்ணி எல்லாம் ஏதோ சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் எப்படி சந்தோஷப்படுற அது மாதிரி இவ்வளோ ஐஸ் வச்சு கடைசி அந்த ஐஸ் தண்ணி ஊற்றுறாங்க. அவ்வளோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நடக்குது. அந்த ஐஸு இப்போ திரும்ப வச்சுட்டு 3ஆவது நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த சீன், அம்மாவுடைய தம்பி காளிக்குமார், அவர் ஒரு மாதிரியானவர், எல்லாருக்கும் தெரியும். அம்மாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தவரில் அவரும் ஒருத்தர். காளிக்குமார் ஜெயராம்பாடியிலிருந்து அம்மா கோயில் பரவல் தங்கியிருக்கிற செய்தி கேட்டு அவர் வர்றாரு. பார்க்குற வாசல்லையே இவங்க அம்மா சார் தூய் அன்னையும் அந்த சுரபாலவும் மாற்றி மாற்றி அவன் தலையில் ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் பார்த்த உடனே, அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இந்த சுரபாலா தான் சொன்னால் அவளுக்கு நோய் எதுவுமே இல்லை, தலையெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் இது சரியாயிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னால் அதனால தான் ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க. அவன் உடனே எத்தனை நாளாக வைக்கிறீங்கன்னு, 3 நாளாக வச்சிட்ருக்கோம். அம்மா அந்த குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்குது அவளுக்கு கொஞ்ச நாளில், அதுதான் ஒரு பைத்தியான்னு சொன்னால் அதை பேசி கேட்டு நீ இப்படி பண்ணுற, இது வேறு விதமான ஒரு நோயில் போய் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், கொஞ்சம் நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. அப்போ இவர் அவங்களுக்கு ஏதோ சமாதானம் சொல்லி ஐஸ் போட்டதை நிப்பாட்டுறாங்க. அப்போது இந்த வரத மாமா எழுதுகிறார், அவளுக்கு சளியெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த பொண்ணு தினமும் குளிக்கும்போது 15-20 பக்கெட் தண்ணி தலையில் போட்டு குளிக்குமாமா. நீங்கள் பார்த்தா அதனால அவளுக்கு சளியெல்லாம் அவ்வளோ ஈஸியில் பிடிக்காது, அவள் உடம்பு அதுக்கெல்லாம் பழகிடுச்சு அப்படின்னா. அப்போ காளிமாமா சொல்கிறாரு, இருந்தாலும் வேண்டாப்பா, இதுக்கு வேறு ஏதாவது வைத்தியம் நம்ம பார்க்கணுன்னு சொல்லி அம்மாவுக்கு தனியாக கூப்பிட்டு போய், அம்மா கல்கத்தாவில் அவ்வளோ பெரிய குரு மகாராஜை ட்ரீட் பண்ணால் பெரிய பெரிய டாக்டருங்க எல்லாவராலேயே இவன் நோயை குணப்படுத்த முடியலன்னு ஆனப்போ, இந்த நோய் உடல் சம்பந்தமானதான் எனக்கு தெரியல, இது ஏதோ வேறு ஏதாவது கோணத்தில் நீங்கள் சிந்தனை பண்ணணும், ஏதாவது ஒரு கெட்ட ஆவி கீவி பிடிச்சிருக்கோ, பேய் பிசாசு பிடிச்சிருக்கலாம், அந்த கோணத்தில் தான் இனிமேல் வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. அம்மா உடனே, ஆமாப்பா இவ ஏதோ கரெக்டாக தான் சொல்கிறாரு, சரி என்ன பண்ணலாம். அப்போ இவர் சொல்கிறாரு, அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு மந்திகரகர், அவர் தந்திர சாதனை எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பேய் பிசாசு பூதங்களெல்லாம் விரட்டுறவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவரை வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். நாம் உடனே போய் நாளைக்கு கூப்பிட்டு வந்துடப்பாங்கிறேன். அம்மா நம்பிக்கை பாருங்க. ஸோ உடனே இந்த சீடரும் அந்த காளிக்குமார் அம்மா தம்பியும் அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் அவர் ஒரு இடத்துல கோயிலில் காளி கோயிலில் உட்காந்துருக்கிறாரு. இவங்க இங்கேருந்து போய் அவரை நமஸ்காரம் பண்ண உடனே அவர் கையில் கொஞ்சம் ஏதோ கடுகு எல்லாம் வச்சுருந்தார். அதை தூக்கி காளி மேலே கொஞ்சம் போட்டு இவங்கள மேலெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இவங்க சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு, இன்னும் 2 நாளில் நாங்கள் அதை அங்கேருந்து நிவர்த்தி பண்ணணும், ஓட்டணும், எனக்கு அம்பாவுடைய இது கிடச்சிருக்கு,
ஐ காட் கமெண்ட், உத்தரவு கிடைச்சிருக்கு, நான் இன்னும் 2 நாளில் அங்கே வரணும் அப்படிங்கிறார். அவருக்கு அதை புரிஞ்சிருக்கு, ஆக்சுவலி சம்திங் இருந்திருக்கு, அதுலேயும் சந்தேகம் இல்லை. அப்போ அதுக்கப்புறம் இவங்க விவரமாக சொல்கிறாங்க என்னென்ன பிரச்சனை அவளுக்கு ஆரம்பத்துலேருந்து எப்படி இருந்தது, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அம்மாவுடைய வேண்டுதல் என்னங்கிறத சொல்கிறாங்க. அவர் ஆமாம், நான் நாளைக்கு வந்துடுறேன், எனக்கு இவ்வளோ இன்னும் பீஸ் எல்லாம் கொடுக்கணும், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்புகிறாங்க. இவங்க அம்மாவுக்கு விவரங்களை சொல்கிறாங்க. அம்மாவும் வெயிட் பண்ணுறாங்க. அவன் அடுத்த நாள் வர்றாரு. விஷயம் எல்லாத்தில் கேட்டுட்டு ராதுவை உட்கார வச்சு ஏதோ மந்திர சொல்லி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் பூஜை பண்ணி பார்க்குறாரு. அம்மாவும் ரொம்ப பவ்யமாக அவர்கிட்ட கண்ணீரோடு வேண்டுறாங்க. இதுதான் ஆச்சரியம். ஐயா, இவளை எப்படியாவது குணமாக்கிடுங்கோ, அவளை கொஞ்ச நாளில் குழந்தை பிறக்க போகுது, எனக்கும் உடம்பு முடியல, எனக்கு அப்புறம் இவளை யார் பார்த்துப்பாங்கன்னு தெரியல, தயவு செய்து இவரை எப்படியாவது குணமாக்கிடுங்கன்னு அந்த மந்திரகர்கிட்ட கண்ணீரோடு வேண்டுறாங்க. இதெல்லாம் ட்ராமா பாருங்க. அந்த அதர் ஹேண்ட் இதே பீரியடில் தான் அம்மாவே மற்ற சீடர்கிட்ட சாட்சாத் காளிங்கிறது ஒப்புக்கொள்கிறாங்க. இதுதான் குருமாரர் சொல்கிறார். ஒரு முறை இந்த ஏதோ கேட்கும்போது, மகேந்திரநாத்துக்கு போய் கேட்கும்போது பாரு, அவதாரங்களை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. கிருஷ்ணர் அந்த கோவர்த்தன் கிரியையே சுண்டு விரலால் தூக்கிட்டார். ஆனால் தன்னுடைய அடுத்த நாள் அவங்க அப்பா கிட்ட இந்த சின்ன மர பொம்மையை என்னால் தூக்க முடியல, எனக்கு தூக்கி கொடுன்னு சொல்லி அழுகிறாரு. இது என்ன ஒரு மாயை பாருங்கிறோம். அதே மாதிரி தான் அம்மா எத்தனையோ பேருக்கு அதுக்கு முன்னாலேயும் காட்சியெல்லாம், இது 1919 நடக்குது, எத்தனையோ பேருக்கு காட்சியெல்லாம் தெய்வ காட்சியெல்லாம் கொடுத்து அம்மா சாட்சாத் காளிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு போனக்கப்புறமும் அம்மா சாதாரண ஒரு பூஜாரிக்கிட்ட கண்ணீரோடு அவன் தான் எல்லா துக்கத்தையும் நிவர்த்தி பண்ணுறாங்கிற மாதிரி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு அவர் காலில் விழுது அழுகிறாங்க. அவரும் சரி என்னால் முடிஞ்சதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவர் ஏதோ மருந்து மாத்திரை எல்லாம் அந்த சில மருந்துக்களை சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட மூலிகை வேணும், கருப்பு எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கணும், மற்ற ஒரு உலோக அதை சேர்க்கணும், அதை ஒரு மாட்டு சாண வரட்டியில் கொதிக்க வச்சு அந்த ஒரு சாரை இவன் தலையிலையும் உடம்புல தடம்பணும். அதுக்கப்புறம் அது பூர்த்தியாக அங்கேருந்து போயிடும். இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறார். அம்மா சரி, எதுக்கு சொன்னாலும் நம்ம பண்ணிதான் ஆகணும், எப்படியாவது இவளுக்கு நோய் குணமாகணும், இவன் இயல்புக்கு வரணுங்கிறது தான் முக்கியமானதுனால ஒன்றா பண்ணுறதான்னு சொல்லி அப்புறம் அவருக்கு வேணுங்கிற காணிக்கெல்லாம் கொடுத்து அவளை அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் அவன் சொன்னதெல்லாம் பார்க்கும்போது அதில் எதுவுமே பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குது, கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை கொதிக்க வச்சு ஆற வச்சு அவர் தலையில் போடலாம். அது ஒன்று தான் அவனுக்கு முடிஞ்சது. ஏன்னா இம்பாசிபிள் பொருளெல்லாம் அவன் கொண்டு கூட சொல்லியிருக்கிறார். அம்மா வேண்டாங்க, பாரு நான் என்ன பண்ணுறது, என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், பட் இப்போ இந்த பொருள் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி சிஷ்யன்கிட்ட கேட்குறாங்க. அதோடு நின்று தான் அப்புறம் இன்னொரு அந்த கிராமத்திலேருந்து ஒருத்தர் இவ்வளோ பண்ணி கூட இவளுக்கு நோய் சரியாகலை, இன்னொரு இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு தெய்வ வாக்கு மாதிரி சொல்லுவார், அவர் வேணால் கூப்பிட்டு பார்க்கலாங்கிறாங்க. இது 4வது அட்டெம்ப்ட். அம்மா சரி அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறாங்க. அவர் ஏதோ மருந்தெல்லாம் சொல்கிறாங்க, அது முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு இவ பழையப்படி அதே ஆகி போய்டுறோம். அம்மாவுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். நமக்கு சாதாரணமாக ஒரு நோயின்னு வீட்டில் வயசானவங்களோ யாரோ சொன்னாலும் அது இந்த வயசில் அது அப்படி தான் இருக்கும், நீ கம்மனுன்னு நம்ம சொல்லுவோம். என்ன நேச்சுரலாக நல்ல டாக்டர் தானே பார்த்தாச்சு, அதை சாப்பிட்டுட்டு இருங்கோ, அதை எப்போ சரியாகுமோ ஆகுங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வரும் பொதுவாக.
ஆனால் அம்மா எல்லாத்தையும் தாங்கி பொறுமையாக 1 by 1 அப்படியே இருந்துட்டு என்ன முடியுமோ பண்ணி கொடுக்கலாம், இதிலேருந்து நிவர்த்தி ஆகணும், அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுங்கில் இருந்தாங்க. இந்த விஷயங்களில் அம்மா இவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால அம்மா கூட இருந்த அந்த மற்ற பெண்கள், அந்த மாக்கு நளினி, அது அம்மாவுடைய இன்னொரு தம்பி பெண்கள், அவங்களுக்கு ரொம்ப பொறாமை ஆகி போயிடும். அம்மாக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நீ எப்போ பாரு ராது ராதுன்னு சொல்லி அவங்ககிட்டயே இருக்கேன், வர்ற பணம் எல்லாத்தையும் அவளுக்கே செலவழிக்கிறேன், எங்களை கண்டுக்கவே இல்லை, இவ்வளோ இன்னும் 2 மாதத்துல இவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, நீ எல்லாமே இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், உன்னை நம்பி வந்திருக்குமே. அம்மா சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, அவங்க ஒன்றும் கேட்கறதில்ல. அடுத்த நாள் காலையில் நம்ம ஜெயராம்பாடி போகிறோன்னு சொல்லி ஒரு வண்டி, மாட்டு வண்டி பண்ணிவிட்டு அக்காவும் தங்கையும் புறப்பட்டு போகிறாங்க. வழியில் குழந்தைங்களோடு அவனுடைய பையன் விளையாடிட்டுருப்பான். அந்த மாக்குவுடைய முதல் பையன் நேடா அப்படின்னு சொல்லி. வழியிலிருந்து அவன் சொல்கிறான், சரி குழந்தையாவது கூப்பிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போனால், இல்லை அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு அந்த பையனை அப்படியே வழியிலிருந்து அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடும். அடுத்த நாள் வரைக்கும் அம்மா அதே சிந்தனையில் இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஆனோடனே இந்த சீடர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பார்ப்பா, அவங்க எதுவும் பொறாமையிலே சண்டை போட்டு இப்படி கோவிச்சிட்டு போயிட்டாங்க, நாமளும் அவங்கள பற்றி மறுபடியும் போய் விசாரிக்கலைன்னா மறுபடியும் கோபம் ஜாஸ்தியாகி வேறு எதாவது பண்ணிவிடுவாங்க. நீ ஒன்று பண்ணு, தினமும் ஒரு முறை போய் அங்கே போய் ஜெயராம்பாடிக்கு போய் அவங்க எல்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்து விஷயத்தை என்கிட்ட சொல்லிவா, நீ உடனே புறப்படு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவனும் சரியம்மா, அம்மாவுடைய சந்தோஷம்தான் அவங்களுக்கு சந்தோஷம், சரியம்மான்னு சொல்லி போகிறாங்க. அடுத்த நாள் இவன் போகிறான். அவங்க இன்னும் அந்த கோபம் தீரல. ஏம்மா அப்படி கோச்சிட்டு வந்தீங்க, அம்மா எதுக்கு எடுத்தாலும் ராது ராதுன்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே இருக்கான், எங்களை கண்டுக்கிறதே இல்லை, நமக்கு எப்படி இருக்க போகிறோம். இவன் சொல்கிறான், அப்படி இல்லை, இல்லாமல் அவளுக்கு தேவையான இருந்தது, அதனால் அப்படி அட்டென்ட் பண்ணிவிட்டு உங்களை அதனால் கவனிக்காமல் எல்லாம் உடலை, எது எப்படியோ நாம் வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லலாம், நல்லா இருக்கணும். அப்புறம் அந்த குழந்தைய போய் பார்க்குறான். அவன் விளையாடிட்டுருக்க சின்ன பையன். என்னப்பா நல்லா இருக்கேன்னா, அவன் நல்லா இருக்கேன்ட்டு குழந்தைகளோட விளையாடிட்டுருக்கா. அந்த குழந்தை பதில் சொல்லும்போது பேச்சு சரியாக வரல, தொண்டையில் இருமல் வந்து அடைப்பு வருது. என்னடா ஆச்சுன்னு அந்த சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, இங்கே வலிக்குது அப்படிங்கிறாரு. ஓ சரி சரி அப்படின்ட்டு வந்துடுறான். அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அம்மா கேட்குறாங்க, எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, குழந்தை தான் கொஞ்சம் ஏதோ தொண்டை வலிக்குதுங்கிறா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சப்போ நீ நாளைக்கே டாக்டரை கூப்பிட்டு போய் அது என்னன்னு பார்த்துடப்பான்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மாவுடைய இன்னொரு சீடர் பாங்கூர் அவர்லேயும் அங்கே இருக்கிறார். அவர் மகேஸ்வரானந்தர்னு சொல்லி, அவர் வந்து MBBS டாக்டர். அவரை கூப்பிட்டு குழந்தை ஏதோ தொண்டை எதுன்னு சொல்கிறாங்க, இப்போ நம்ம கவனிக்கலைன்னா அது அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிவிடுவாங்க, நீ போயிட்டு வான்னு சொல்லி சீடரியவரையும் அம்மா உடனே அனுப்புகிறாங்க. இவங்க போய் நேராக போய் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு குழந்தைய கூப்பிட்டு பார்க்கும்போது அந்த பேச்சு இன்னும் ஜாஸ்தி வராமல் போகுது. குழந்தைன்னு விளையாடிட்டு இருக்கு. இந்த டாக்டரானதுனால அவர் கூப்பிட்டு, என்னப்பா வாய் தரும்னு சொல்லி அவர் செக் பண்ணுறார். பார்த்து 1 நிமிஷம் பார்த்த உடனே சரி நீ போன்னு சொல்லிவிட்டு உடனே அம்மாக்கிட்ட ஓடி வர்றாங்க. அவங்க யாருக்கும் எதுவும் சொல்லலை, அம்மாக்கிட்ட வர்றாங்க ஜெயராம்பாடிக்கு. மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகும்போது இல்லை நேரம் இல்லை, அவசரமாக போகணுன்னு. அம்மாக்கிட்ட வந்த உடனே சொல்கிறாங்க, அம்மா குழந்தைக்கு இருக்கிறது டிப்தீரியா நோய். டிப்தீரியா நோய்ங்கிறது இப்போ எல்லாம் சாதாரணம், அதுக்கு வேக்சின் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அந்த டிப்தீரியா நோய் வந்த குழந்தைங்க 90% செத்து போயிடும். குழந்தைக்கு வந்தது டிப்தீரியா நோய், உடனே நம்ம அதுக்கு மருந்து வைத்தியம் பண்ணணும், இல்லைன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்து. சரி இப்போ என்ன பண்ணலாம், மருந்து வழி வரைக்கும் ஏற்பாடு பண்ணணும், முயற்சி பண்ணுங்க. என்னால் முடிஞ்சால் இந்த ஆவி மாதிரி பண்ணுவாங்க, வேப்பரெல்லாம் எடுத்து பண்ணால் அந்த கற்பூரம் அதில் போட்டு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நாளைக்கு கொண்டு போகிறோம். ஆனால் அதுக்கான ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மருந்து ஒன்று ஆன்டிடோட் கொடுத்தா தான்
குழந்தை உயிர் பிழைக்கும் அப்படிங்கிற. சரி என்ன பண்ணலான்னா கல்கத்தாவில் தான் அப்போ கிடைக்கும். அந்த டைமில் நம்ம நாராயண ஐயங்கார் அன்னையாருடைய இன்னொரு சீடர், அவர் தமிழர், மைசூர் ஸ்தானத்தில் அரசாங்கத்தில் உயர் அதிகாரியாக இருக்கிறார். அவர் இதெல்லாம் பார்த்து அம்மா ரொம்ப பயப்படுறத பார்த்து என்ன பண்ணணும் அம்மான்னு சொல்கிறாங்க. பார்ப்பா, மருந்து நமக்கு உடனே வேணும், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமா பண்ணுங்கன்றாங்க. மருந்து வரணுன்னா அங்கேருந்து வண்டியிலையோ இதில் வர்றதுக்கெல்லாம் கஷ்டம். முதல்ல தந்தி கொடுக்கணும். சாரதானந்தருக்கு தந்தி கொடுத்தா அவர் அங்கேருந்து யார் மூலமாவது அனுப்புவாருங்கிறது முதல்ல அப்படி பண்ணதுண்டு. சரி, உடனே நாளைக்கு தந்தி கொடுக்கணுன்னா இப்போ உடனே நம்ம போகணும்னு சொல்லி மத்தியானம் 1 மணிக்கு என்னமோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு இவனை போக சொல்கிறாங்க, இந்த வரத மாமாவை போக சொல்கிறாங்க. உடனே அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு 6ஆம் பாக் வர்றாங்க. இந்த இடம்லாம் அந்த ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், அது 25 கிலோமீட்ரு ஜெயராம்பாடியிலேருந்து. சைக்கிள்லேயே 25 கிலோமீட்டர் ஓடி வர்ற. ஏன்னா 4 மணிக்கு அந்த தந்தி ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிடும். இவர் கஷ்டப்பட்டு வர்றாரு, வர்றதுக்கு 4 மணி ஆகிடுது. இவர் வந்து அந்த வாசலில் நிற்கிறாரு. அந்த வயதான போஸ்ட்மேன் அதை பூட்டிட்டு வெளியில் வந்துட்டுருக்கிறாரு. இவர் போய் உடனே கெஞ்சி கேட்குறாரு, ஐயா அவசரமாக ஒரு தந்தி பண்ணணும். இல்லைப்பா டைம் ஆகிடுச்சப்பா, இல்லை ஒரு குழந்தை உயிருக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது, அந்த விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு. சரி வாப்பான்னு அவர் மறுபடியும் திறக்கிறார். திறந்து சாரதானந்தருக்கு இந்த விஷயத்தை தந்தி மூலமாக சொல்கிறாங்க. உடனே இந்த மருந்து வேணும், அவருக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது சொல்லிவிட்டு அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு அன்றைக்கி இந்த இன்னொரு பக்தர் வீட்டில் தங்கிட்டு அவர் மறுநாள் வர்றார். இந்த தந்திப்பாய் சேர்ந்த உடனே சாரதானந்தர் அதுக்கான மருந்தில் ஏற்பாடு பண்ணி ராத்திரியோட ராத்திரி ஏதோ ஒரு வண்டி வச்சு, மாட்டு வண்டி வச்சு, ஒரு விஷ்ணுபூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின் வச்சு ஒரு ஆள் மூலியமாக மருந்து அனுப்புகிறார். இவன் எல்லாம் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு சாயந்தரம் 4-5 மணிக்கு அம்மா கிட்ட வர்றாங்க. அம்மா தந்தையில் அனுப்பிட்டு மருந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் மருந்து கஷ்டப்பட்டு அனுப்பின மருந்து மறுநாள் 5 மணிக்கு சாயந்தரமாக மருந்து எடுத்துகிட்டு ஒருத்தர் வர்றாரு. இவர் இங்கேருந்து வர்றாரு. சரி எப்படியாவது சரியாகும்னு பார்க்கும்போது ஜெயராம்பாடியிலேருந்து இன்னொருத்தர் வர்றாரு. குழந்தை இறந்து போயிடுச்சு. ஒரே இவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே பலன் இல்லாமல் போன மாதிரி. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அம்மாவால் அதை தாங்கவே முடியல. அம்மா அப்போவே சொன்னான், இன்றைக்கி அந்த குழந்தை போகிறதுக்கு முன்னால் ஒரு வாட்டி என்கிட்ட காட்டிட்டு போன்னு சொன்னேன், அது கூட அவள் பண்ணலை. அந்த குழந்தை அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பற்றி அம்மா சொல்கிறாங்க, அவள் முன்பு பிறவியில் மிகப்பெரிய ஒரு யோகியாக இருந்திருக்கா. அவனுக்கு இந்த சின்ன ஒரு அவனுடைய சம்ஸ்காரத்தில் சின்ன ஒரு இது விட்டு போட்டிருந்தது. அது நிவர்த்தி பண்ணுறதுக்காக, பூர்த்தி பண்ணுறதுக்காக அவன் இந்த ஜென்மம் எடுத்து வந்து அதை முடித்து இந்த 2 வயசுலேயே காலமாயிட்டா. ஒவ்வொரு நாளும் எங்கேருந்தோ ஒரு பவளமல்லி பூவை எடுத்துகிட்டு வந்து அம்மாவை சொல்கிறான். அவன் 1 வயசாக இருக்கும்போதுலேருந்து எங்கேருந்தோ அவன் பவளமல்லி பூ எடுத்து வந்து என்னை பூஜை பண்ணிட்டு போவான் டெய்லி. அவனுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு அம்மாவுக்கே தெரியல. அந்த அளவுக்கு என் மேலே பக்தியாக இருப்பான். அம்மாவை வந்து அவன் சீதா பாட்டின்னு கூப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு பக்தியோடு இருந்தான். என் கூட அவ்வளோ பிரியமாக இருந்தான். இவ்வளோ வைத்தியம் பண்ணி அவனை காப்பாற்ற முடியலன்னு அம்மா 1 வாரம் அதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தாங்க. சாதாரண மக்கள் மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து கன்சோல் பண்ணாக்கப்புறம் தான் அம்மாவுக்கு அந்த ஒரு இயல்பு நிலை வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு துயரமான சூழ்நிலையில் அம்மா தொடர்ந்து இந்த அம்மாவுடைய மரணம் வரைக்கும் 1919, 20 வரைக்கும் இந்த கஷ்டமான சூழ்நிலை வந்துக்கிட்டே தான் இருந்தது. இதுக்கப்புறம் ஓரளவு சமாதானக்கு அப்புறம் இந்த ராதுவுக்கு குழந்தை பிறக்குது. அந்த நேரத்தில் அந்த கோயில்பாறாவுக்கு பக்கத்தில் ஒரு கோயில். அந்த
இந்த கோயிலில் வந்து ஒரு நம்ம எங்கே எல்லாம் இந்த வருட திருவிழா, இந்த சித்திரை திருவிழா மாதிரி அங்கே ஒரு திருவிழா. சாரி, திருவிழா போது துர்கா பூஜையில் எப்படி இந்த வெஸ்ட் பெங்காலில் பார்த்தா ரொம்ப மேளம் அடிப்பாங்க. துர்கா இமேஜ் பக்கத்தில் ஒரு மேள குரூப் எப்போதுமே இருக்கும். எப்போதுமே மேளம் அடிச்சுட்டு ரொம்ப சவுண்டு வரும். இந்த திருவிழாவுக்கு அதே மாதிரியில் பேண்ட் அடித்து பண்ணுவாங்க. இந்த சாதாரண சவுண்டையே இந்த பொண்ணால் தாங்க முடியாதவளுக்கு இந்த திருவிழாவில் பக்கத்து கோயிலில் இருக்கிற பேண்டு வந்து முதல் நாளில் அடுத்த நாள் இந்த பேண்ட் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மா வந்து இந்த ராதுகிட்ட வந்து கேட்குறேன், அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாளையிலிருந்து இந்த கோயிலில் பூஜை நடக்கும். வழக்கமாக அங்கே இந்த மேளத்தாளமெல்லாம் அடிப்பாங்க, சவுண்டு வரும். நீ கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அவள் ஆல்ரெடி அம்மா முதல்ல சொன்னதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி பேண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சவுண்டை கேட்டு இவ எதாவது பிரச்சனை பண்ணி இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அம்மா வேண்டிக்கிட்டே இருக்காங்க. முதல் நாள் பூஜை நிறைவு அடைஞ்ச உடனே அம்மா இந்த சீடர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்போ இன்றைக்கி காலையிலேருந்து குருதேவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சவுண்டை கேட்டு இந்த பொண்ணு ஒன்றும் சண்டைக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையும் எப்படி அணுகுறாங்கிறத பாருங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கிறதுனால சடனாக பெரிய அளவில் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல போய் விஷயத்தை சொல்லி சமாளிக்கிறாங்க பாருங்கள். இதை இந்த சீடர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் நடக்குது, நீ நினச்ச இதெல்லாம் இது பண்ணிடலாமே, அவளை நோய் எல்லாத்தையும் குணமாக்கல நிவர்த்தி பண்ணிடலான்னு. இது குருதேவருடைய விருப்பம், இது இப்படி தான் நடக்கும். அவர் யோக மாயை அதனுடைய பார்ட் அவள் பண்ண வந்திருக்காரு. நான் என்னுடைய ரோல் என்னமோ அதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாத்த சாரதானந்தரும் பிரம்மானந்தரும் கேட்பாங்க. கேட்டுட்டு அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவளை கல்கத்தாவுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து அம்மாவையும் தரிசிக்கிறதுக்காக பிரம்மானந்தர் வேலூர் மடத்துலேருந்து வர்றாரு. அப்போ அவர் மடத்தோட பிரசிடெண்ட்டு, சாமிஜி முதல் பிரசிடெண்ட்டு அவர் ஆக்குறாரு. 1919 கடைசியில் பிரம்மானந்தர் அன்னையை காண வர்றாரு. கீழே பிரம்மானந்தர் வந்திருக்கிற செய்தி சொல்கிறாங்க, அம்மாவை தரிசனம் பண்ணணும்னு சொன்னோன்னே மேலேருந்து அம்மா சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வான்னு சொல்லி இந்த வரத மாமாவை தான் அனுப்புகிறாங்க. அவர் வந்து சொன்ன உடனே பிரம்மானந்தர் உடம்பெல்லாம் போத்திக்கிட்டு அம்மா கிட்ட போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க. போய் அம்மா கிட்ட போய் அம்மா நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்னு சொல்லி அம்மா காலில் வீழ்ந்து வணங்குறாங்க. அம்மா அவனை எழுப்பி நீ நல்லா இருக்கியப்பா அப்படின்னு, நான் நல்லா இருக்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டு அது சொல்கிறதுக்குள்ளே அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து போயிடுது. இவர் பக்கத்துலேருந்து எல்லாம் பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய ஒரு சாது பிரம்மானந்தர் நமக்கு தெரியும், எவ்வளோ பெரிய ஒரு மகான், குருதேவருடைய மானச புத்திரன், அவ்வளோ ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையில் திளைத்து இருக்கிறவர். அம்மா கிட்ட போகும்போது அவ்வளோ பயந்து உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி 2 நிமிஷத்தில் ஓடி வந்துடுறாரு. அம்மா அடுத்த பதில் சொல்கிறதுக்கில்ல, அம்மா நான் அப்புறம் வர்றேம்மான்னு சொல்லி கீழே வந்துடுறாரு. கீழே வந்து சாரதானந்தர்கிட்ட வர்றதுக்குள்ளே அவருக்கு உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டிடுது. அம்மா சொல்கிறாங்க, அவன் இன்னும் சிறு பிள்ளை தான், அம்மா கிட்ட வரவே பயப்படுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா வந்து இந்த பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. இது நமக்கு பார்க்க வேண்டியது. எவ்வளோ பெரிய சாமிஜி, எவ்வளோ பெரிய ஒரு சப்தரிஷிலேருந்து வந்த ஒரு சிவ அவதாரமாக இருந்த அவர் அம்மாவை பார்க்க போகணுங்கும்போது ஒரு 2 வாட்டி போகும்போது கங்கையை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஒவ்வொரு முறை போகும்போது கங்கையிலேருந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருந்திருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் அந்த கங்கை தண்ணி சாப்பிட்டுட்டு கங்கையை தெளிச்சிக்கிட்டே இருக்கிறாரு.
கூட இருந்த சேவை கேட்குற, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. விவேகானந்தர் போகும்போது, இல்லை அம்மா கிட்ட போகணும், உடம்பும் மனமும் தூய்மையாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சாமிஜியே அப்படி அம்மா கிட்ட போக அவ்வளோ பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஒரு அம்மா, பராசக்தி அம்மா, அந்த தன்னுடைய அந்த லீலை பீரியடில் ஏதோ ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படியே நம்பி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா, அது சாதாரண மக்களுக்கு நம்ம எப்படி நடக்கணுங்கிறதுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம எதையுமே ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள், நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏதோ ஒருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்கும்போது ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இது நிவர்த்தி ஆகும், நான் போகலாம், தப்பு இல்லை, முடிஞ்ச வரைக்கும். இல்லை அந்த டாக்டர் வந்திருக்கிறாரு, போயிட்டு வரலாம், நான் போகலாம். யாரையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டாம், எதுக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை ஏற்றுக்கணுங்கிறதுக்கு அம்மா சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. நம்ம அப்பப்போ பார்ப்போம், ஏதோ ஒரு வைத்தியக்காரர் அங்கே இருக்கிறாரு, ஆந்திராவில் ஏதோ ஆஸ்துமா குணப்படுத்துகிறாங்க, இன்னொரு இடத்துல இயற்கை வைத்தியத்தில் கேன்சர் குணப்படுத்துகிறாங்க, இன்னொரு இடத்துல மனநோயை குணப்படுத்துகிறாங்க, எல்லாம் அப்பப்போ கேட்போம். சில பேர் போகிறாங்க, சிலர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன இவ்வளோ பெரிய, அப்போல்லாம் போய் சரியாகலாம், அங்கே போய் சரியாயிடுமா அப்படின்னு எல்லாம் நம்ம பேசுவாங்க. பட் அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அப்படி பண்ண வேண்டியதில்லை. அம்மா இப்படியெல்லாம் நடந்துக்குது என்னன்னா, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய கர்ம வினியை பொறுத்து ஒரு விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த நேரத்தில் அது நிவர்த்தி ஆகாது. அதுக்கு ஏதாவது நம்ம பூஜை, பிரார்த்தனை, பரிகாரங்கள் பண்ணி அதிலிருந்து விடுபடணுங்கிறதுக்கு அது எல்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையோடு சாதாரண பாரம்பரியமாக நம்ம மக்கள் எதெல்லாம் வழிபட்டுருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பண்ணும்போது வீட்டில் அமைதி கிடைக்கும், பிரச்சனைகள் குறையும். எத்தனையோ விஷயங்களில் ஒன்று விட்டால் ஒன்று நம்மளுடைய சைனா ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்குறோம், ஒன்று யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீ விஷயத்துக்கு இரு, நீ என்னால் எவ்வளோ முடியும்னு அம்மா பிகினிங்கில் சொல்லவே இல்லை. கடைசியாக ஒரு கட்டம் வரும்போது அம்மா எல்லாத்தையும் அந்த பந்தத்தை அறுத்து வெளியில் வர்றாங்க. அது கடைசி கட்டம். அம்மா அந்த குடும்பத்தில் இருக்கிறதுனால அத்தனையும் சகிச்சு கொண்டு தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதாவது நிம்மதி கிடைச்சா போதுங்கிற ஒரே குறிக்கோளோடு அம்மா சமாளித்ததுனால தான் அம்மாவுக்கு அன்றைக்கி நிம்மதி கிடைச்சிது. அம்மா ஒவ்வொரு கட்டத்தில் சொல்லுவாங்க, பொறுமையாக இருக்கிறது தான் மிகப்பெரிய தவம்ங்கிறாங்க. ஸோ அந்த பொறுமை தான் இந்த காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் தேவை. அந்த தூய அன்னையுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைந்து, அவங்களுக்கு இருந்த அந்த பொறுமையும் அந்த ஒரு அமைதியான குணமும் அவருடைய அன்பும் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாவது பிரதிபலித்தா நம்ம வாழ்க்கையோ அதே மாதிரி அமையும்னு சொல்லி வேண்டுகிறோம். இந்த நல்ல நாளில் இந்த தெய்வ திருமூரை வேண்டி, அம்மாவை வேண்டி, அவங்களுடைய அன்பும் அந்த பொறுமையும் நமக்கு கிடைக்க பிரார்த்தனை செய்வோம். அவங்க நிச்சயமாக நமக்கு தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.